வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாயிருக்கிற ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சர்தை சபை 5வது கடிதம் அல்ல, 5வது சபை. அதுல கிறிஸ்து தன்னை 2 பட்ட பெயர்களோடு அடையாளம் காட்டுற அல்ல. ஒன்று கிறிஸ்து தன்னை 2 பட்ட பெயர்களை தன்னை விളിக்கிற டைட்டில். 7 ஆவிகளை உடையவர், அடுத்தது 7 நட்சத்திரங்களை உடையவர். அதான் 2 டைட்டிலும். 7 ஆவிகள் என்று இயேசுவின் அந்த சபைக்கு சொல்ல வேண்டி வருகிறது. ஏன்னா அந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, நிறைவாகணும். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை வேறும் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய கனிகள், கிருபைகள், வரங்கள் அவர்களுக்கு இன்னும் தேவை. அதெல்லாம் நாங்களும் அல்ல வர வேணும் பெறனாவியே என்று சொல்லி பாட்டெல்லாம் படிக்கிற காரணம், நாங்களும் இன்னும் பூரணராகி கொண்டிருக்கிறோம். அதனால அதை செய்யணும். ஆனா அவங்க அதுல தாங்களே ஏதோ சரியா வந்துட்டு நினைச்சுக்கொண்டு கணக்க புலவிட்டு கொண்டு இருந்தார். ஆகையில கிறிஸ்து அவர்களுக்கு அத கண்ணட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது, தாண்டன் தர்றன். ஆகையால என்னட்ட முழு நிறைவும் இருக்குது என்று சொல்றேன். 2வது பட்டம் 7 நட்சத்திரங்களை உடைய. அதனோட அந்த சபைக்கு என்னதை சொல்ல வர, சபைகளினுடைய மூப்பர்கள் தான் ஏற்படுத்தி தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால எந்த கையில இருக்கிறால இவ்வளவு கவனமாயினும் இருக்கணும் என்றது ஒரு பக்கம், ஒரு பயமுறுத்தல். அதே நேரம் இன்னும் எந்த கையில இருக்கிறீர்கள், அதனால இன்னும் நம்பிக்கை இருக்குது. அந்த சபையினுடைய ஊழியக்காரனூடாக அந்த சபையை அவர் தாங்கி அதை இன்னும் பெறப்படுத்துறாரு. அதில் 2 விஷயம் அதுக்குள்ள வருது. ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருக்கிறீனம் என்றது, சபையில ஊழியக்காரர்ல ஏற்படுத்துறது தான் என்றும், அதே நேரம் அவர்கள் அவற்ற கையில் இருக்கிறபடியால சரியான கவனமா இருக்க வேணும் என்றதும், அந்த சபையில தான் ஏற்படுத்துறபடியால அந்த சபைக்குரிய நன்மைகளை அவர் தான் இன்னும் நம்பிக்கையோடு அவர்கள் பார்க்கலாம் என்றதை மாதிரி சொல்ல வந்தார். அதான் அந்த 2 முக்கியமான பாயிண்ட் சர்தையில் அவர் கதைக்கிறார். அந்த பேரூடாக, அந்த பட்டத்தினூடாக. அது 2க்கு பிறகு நாம கிறிஸ்து அவர்கள் மேல வச்ச குற்றச்சாட்டு அது நேரடியா குற்றச்சாட்டு தான், கம்ப்ளைண்ட், பேட் நியூஸ் தான். அந்த சர்ச்சுக்கு ஒரு குட் நியூஸும் இல்லை. அதுல அங்க இருந்த கொஞ்சம் பேருக்கு ஒரு குட் நியூஸ்,
ஏன் அதுல இருந்த அதனுடைய மூப்பருக்கும் ஒரு 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 குட் நியூஸ் தானே அது. என்ற தனக்கு கீழே இருந்து அவங்க கொஞ்சம் பேர் சரியா இன்னும் இருக்கிறாங்கள் என்றது. ஆனா அதை ஆண்டவற்ற ஸ்டைல் இல்லை. அவர் எப்பவே முதல் குட் நியூஸை சொல்லி போட்டுதான் பேட் நியூஸ் சொல்லுறது வழக்கம். இது எடுத்த எடுப்பிலேயே கட்ட கட்ட கட்டண்டு பேட் நியூஸ் தான் வருது. அப்ப அங்க அந்த சபையை பற்றி சொல்லணும்னா அது பேட் நியூஸ் தான். அந்த சபை ஃபுல்லா என்ன அந்த பேட் நியூஸ், நீ செத்தவன், நீ செத்தவனா இருக்கிற, ஆனா உனக்கு உலகத்தாக்களுக்கு முன்னால ஒரு நல்ல பேர் இருக்கு. உலகத்தாக்களுக்கு முன்னால நல்ல பேர் இருக்கிறதும் பேட் நியூஸ், கடவுளுக்கு முன்னால செத்தவனா இருக்கிறதும் பேட் நியூஸ். அல்ல, கடவுளுக்கு முன்னுக்கு செத்தாக்களா இருக்கிறது கட்டாயம் உலகத்துக்கு முன்னால அவர்கள் அவர்கள் கட்டாயம் உலகத்துக்கு முன்னால நல்ல பேர்ல இருக்கணும்ன்றது இல்ல. ஆனா பொதுவா ஆக்களுக்குள்ள நல்ல பேர்ல இருப்பினும் கடவுளுக்கு முன்னால கெட்ட பேர்ல இருக்கிற ஆக்கள். ஆனா கடவுளுக்கு முன்னால நல்ல பேர்ல இருக்கிற ஆக்கள் உலகத்துக்கு முன்னால அவர்கள் கட்டாயம் கெட்ட பேர்ல இருக்கணும்ன்றது இல்ல. ஆனா பொதுவாக உலகத்தாரால அவர்கள் பாய்க்கப்படுகிறார். அப்ப உலகத்தாக்களுக்கு முன்னால பேர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறையாக்கள் நாம சரியான கவனமா இருக்கணும். உலகத்தாக்களுக்கு முன்னால பேர் எடுக்க யோசிச்சா கெட்டதுக்கு முன்னால நாம பேர் எங்களோட பேர் கெட்டு போய் இருக்கிறது பொதுவான ஒரு முடிவு. அது பொதுவான முடிவு. அப்ப பார்க்க வேண்டியது, உனக்கு நான் ஒரு பெரிய பேரை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் யாருக்கு சொன்னவர்? ஆபிரகாமுக்கு தான் முதல். அல்ல, மோசே முதலாவது தொடக்கம் ஆபிரகாம். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பேரை அவர் ஆக்களுக்கு முன்னால ஏற்படுத்த, நாமளா ஒரு மிஞ்ச ட்ரை பண்ண வேண்டியதில் ஆக்களுக்கு முன்னால பேர் எடுக்கிறது. ஆனா ஆபிரகாம் ஆக்களுக்கு முன்னால பேர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லேக்கல ஆபிரகாம் அதால பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. அல்லது அவர் தண்ட வாழ்நாள்ல அது அந்த அளவுக்கு பார்க்கையும் இல்லை அந்த பேர் பெருமைப்படுத்துறது. ஆனா அப்பப்ப கண்ட அதை சொல்லி அடுத்த அதிகாரத்துல 5 ராஜாக்களோட போரில் ஆபிரகாம் தான் வெண்டது. அதுல பேர் அங்க அப்ப அரசர்களுக்கு மத்தியில அப்ப எபிரேயன் ஆபிரகாம் என்றது பேர் அங்க பிரவல்யமா தொடங்கிது. கத்தர் அதை செய்கிற, கத்தர் அதை பேரை பெருமைப்படுத்துறது. ஆனா அது சண்டையில தான் அதுகள் எல்லாம் வெளியில வருது. அப்ப உலகத்தாக்களோட சமாதானமா பேர் பிரபல்யமாக இல்லை ஆபிரகாமுக்கு எல்லாம். படுபயங்கரமான கத்தருக்கான நீதியின்படி யுத்தத்துல தான் பேர் பிரபல்யமாகும். சோ கத்தர் ஒரு எங்களோட பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுறது அது அவர் எங்களுக்கு மேல வச்சிருக்கிற கிருபை. அதுவும் அந்த பேர் பெருமைப்படையல அவற்ற நீதி, அவற்ற பரிசுத்தம், அவற்ற அறிவு, இதுவெல்லாம் அதை பெருமைப்படுத்தும். ஆனா உலகத்தாக்களுக்கு அது பெரிய அழிவாயும் அடியாயும் கரவேருக்கு அது நோவும் உண்டாக்கி கொண்டிருக்கு. அங்க ஒரு எல்லாரும் எங்களை புகழ்ந்து போற்றுற மாதிரி இருக்காது. எல்லாரும் புகழ்ந்து போற்றுற மாதிரி இருக்கணும்னா ஒருவருக்கு நோகக்கூடாது, ஒருவரையும் நாம தாக்காத விதத்துல இருந்தா அது சரியான எல்லாராலையும் நாம நல்ல பிள்ளைகள் என்று பேர் எடுப்போம். ஆனா கத்தருக்கு முன்னால நாம கட்டியாக்க. ஆகையால நாம டிசைட் பண்ண வேண்டியது கத்தருக்கு முன்னால நல்ல ஆக்களா மனுஷருக்கு முன்னால நல்ல ஆக்களோன்றதான் கேள்வி. அது நாமல் தீர்மானிக்க. கத்தருக்கு முன்னால நல்ல ஆக்களா நாமல் இருந்தா ஒரு நாளும் மனுஷருக்கு முன்னால நாங்கள் மற்றங்களை கட்டியாக்கல நினைச்சாலும் நாங்கள் கட்டியாக்கல. அது அவர் நினைக்கிற அவரோட தராதரம், அவரோட ரூலரோட அளவுதான் அது. ஆனா கத்தருக்கு முன்னால நாங்கள் சரியான ஆக்கலண்டா அவ்வளவும் கால் விளங்கும். சோ இத நாங்கள் அதுல முக்கியமா அந்த சபையில இருந்த குற்றச்சாட்டு மனுஷர்ல பிரியப்படுத்துறது, மனுஷருக்கு முன்னால நல்ல பேர் எடுக்கிறார். சோ அதுக்கு என்ன கடைசியில அந்த சபை செய்தது, அந்த சபை என்னன்னு பேர் எடுத்தது. அப்ப பேசிக்கா
இல்ல என்ன அந்த மனுஷனுக்கு முன்னால நல்ல பேர் அதை எடுத்தது டிராமா அவ்வளவு. அது நடிச்சதுன்னா என்ன, நடிக்கிறதுன்னா என்ன, டிராமா செய்யறதுன்னா என்ன, அத என்னமோ செய்யற மாதிரி அந்த ஆளுல அப்படி ஒன்று இல்ல, ஆனா தன்னில இருக்கிற மாதிரி காட்டுறது அதான் டிராமா. டிராமான்றது ஜதார்த்தத்துல அந்த ஆள் அப்படி இல்ல, அந்த ஆனா தான் அப்படித்தான் காட்டுறது. இப்ப ஸ்கூல்ல நமக்கு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டுட்டா நமக்கு விட தெரியல, பக்கத்துல இருந்தா நல்லா படிக்கிற ஊழியர், அப்ப அவன் விட தான் சொல்லாம பேசாம இருக்கிறான். இப்ப நாமளே என்ன சொல்றோம், அதுக்கு என்னடா அப்படி என்று கேட்டுட்டு நாமளே ரெண்டு கையை வச்சு சொன்னா அது என்ன நடக்குது, நாம டிராமா செய்கிறோம். ஏண்டா ஜதார்த்தத்துல நமக்கு விட தெரியாது, ஆனா நாம நடிக்கிறோம் டீச்சருக்கு எங்களுக்கு விட தெரியுமாண்டா மாதிரி சபை இதா கேட்டோம்னா பாதி அவனும் மாறல தெரிஞ்சுட்டு உடனே டீச்சருக்கு ஒரு பேர் எடுக்கிறோம். இது மாதிரி தான் இந்த சர்ச் செய்து கொண்டிருந்தார். ஜதார்த்தத்தில் அவர்களுக்குள்ள உண்மை அந்த ஒன்றும் இல்லை, ஆனா ஆக்களுக்கு முன்னால இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டார். நாம ஜபத்தை அதான் பயந்து போனன், ஜபத்தை வாசிய விட்டா இப்படி ஒரு சூப்பர் ஜபமாண்டு இருக்குது, ஆனா ஜதார்த்தத்தில் அது இல்லை. ஜதார்த்தத்தில் அது இல்லை, அது இல்ல. கோபி தன்னை நினைச்சே சிரிக்குதோ, இப்படி நான் ஏமாத்து நான் இவ்வளவு 4 மணி யோசிச்சு சிரிக்குதோ தெரியாது. இது சரியான அதாவது நம்மட கள்ளத்தனத்தை போதர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சிரிக்குதோ. இது நான் கண்டுபிடிக்கிறேன், அவர் வசனத்துல விஷயம் எனக்கு பயமா போச்சு. ஆடு இப்படிப்பட்ட ஒரு சேர்த்து நடத்துறியோ நீ பயம், தெய்வ பயம். கஜேஸ்வரன் அப்படி இல்லை, ஆனா ஆண்கள்ல நாம அத சில பேர் அப்படி பார்க்கிறோமோன்னு ஒரு பயம். ஆனா அதான் இன்றைக்கு விட்டேன், அதான் அதை உடைச்செறிகிறேன். அதால அம்மா மேருக்கு சந்தோஷம், நடுவே உங்களுக்கு நான் எழுதி தந்து எல்லாருக்கும் எழுதி தந்து என்ற இதெல்லாம் நின்று போச்சு. இப்ப எனக்கு எழுதியும் தர மாட்டேன், புறம் என்னத்துக்கு எழுதி தர்றது, நீயே எழுது நோட்ஸ் என்று சொல்ல அயல கனவேருக்கு. அதால சும்மா புறைய இருக்கிற வேலைகளோட இதையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து இழுத்து கொண்டு போறது. அப்ப டிராமா இல்லாம போவோம், இங்க உள்ளது உள்ள மாதிரி வரும். அப்ப நாம சாகரத்துக்கு கடைசி மூச்சு இழுக்கிறோமா இல்லாட்டி இப்பதான் தொடக்கமா சாகிறதுலாம் தெரிய வரும் எங்களோட ஜபங்கள் ஆக்களுக்கு. அப்ப அங்க இருக்கிற நிதானிக்க கூடிய ஆக்கள் ஓகே இதுல இது சரிப்படுத்தணும், இதுல இப்படி இப்படி விஷயம் இருக்கு கண்ணனால் மறைச்சு வைக்கிறது அது விஷயத்தை. அப்பப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அப்படி இருக்க நான் கிருபையா ஒரு 15 நிமிஷத்துக்கு சொல்றேன், நிதான் செபியான் தர போறேன். அட்லீஸ்ட் இல்ல எழுதி கொண்டு நான் வந்து இருக்கிறீங்க நோட் பண்ணி என்னென்ன செய்யணும். சர்த நடிச்சது ஜதார்த்தத்தில் ஆள் இல்லையே, அப்படி அது சரியான பெரிய பிரச்சனைக்குரிய அது சீரியஸான அபாய நிலையா. நாமல் அப்படி இல்லை, ஆனா நாமல் அப்படித்தான் காட்ட வலிக்கிறது. அது படுபயங்கரமான ஒரு ஏமாத்தும் சுத்து மாத்தும் மாய்மால, அதான் மாய்மால. இந்த சர்ச் ஒரு மாய்மால சபை. ஜபிக்கலையோ ஜபிக்கிறேன், பைபிள் வாசிக்கலையோ வாசிக்கிறேன், பிரசங்கம் ஊழியக்காரன் செய்யல அந்த மாதிரி செய்யறான் மனுஷன். அப்ப என்னோட ஊழியக்காரன் இப்படி நடிச்சவன், என்னோட சபையாக்கள் இப்படி நடிச்சவன்றதான் போன முறை நாமல் பார்த்தனாங்க. ஊழியக்காரன் எப்படி இந்த மாய்மால ஊழியம் செய்த இருக்கிறார், சபையில இருந்த பெருவாரியானாக்கள் எப்படி விசுவாசிகள் மாதிரி நடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு 3 காரணங்கள் நான் போன முறை சொன்னேன். 4 3 அதுகள் இருக்கு. அட்லீஸ்ட் 3-2 காரணம். இந்த சபை இப்படிப்பட்ட இந்த சபைகளை மறக்க கூடாது. இந்த நாம படிக்கிறதுல இதை வச்சுதான் நாம எப்பயுமே நாம யோசிக்க போறோம். ஏண்டா கிறிஸ்துவுடைய கையில இன்னும் ஊழியக்காரனும் இருக்கான், சபையினுடைய விளக்கத்தண்டும் இன்னும் ஆண்டர் எடுக்க இல்லை. சபை இல்லாமல் ஆக்கையில கத்தர் காலம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சபையில அதை திருந்துறதுக்கு.
அதனுடைய அர்த்தம் அந்த சபையினுடைய ஊழியக்காரன் மெச்சப்படத்தக்க நிலையிலையும் இல்லை, சபையில் இந்த பெருவாரியான ஆட்கள் புகழப்படக்கூடிய ஆட்களும் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னும் அந்த சபையை தாங்குற. அப்ப நம்ம காலத்திலும் அப்படித்தான் இருக்குது, இருக்க முடியும். அப்ப இது முதலாம் நூற்றாண்டுல இருந்த சபை மட்டுமில்லை, இது இங்க எந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட லோக்கல் சர்ச்சஸ், அதாவது உள்ளூர் சபைகள் இருக்க முடியும். வரங்கள் இல்லையோ, வரங்கள் இருந்தது. ஆனா வரங்கள் ஆற்ற மகிமைக்காக ஊழியக்காரன் அந்த வரங்களை பயன்படுத்தின தண்ட மகிமைக்காக தான் பேர் எடுக்கிறது. ஊழியக்காரன் தன் கடமைகளை உண்மையா அவர் கடமைகளை நிறைவேற்றலையா? நிறைவேற்றினர். ஆனா அதுல என்ன நோக்கத்தோட அதை நிறைவேற்றினர்? அப்ப இப்படிப்பட்ட இந்த நடிப்புகள்லாம் நமக்கு உண்மையில கடைசியில் அந்த மனுஷனை பார்த்தா அவன் ரசிக்கப்படாத ஆள் மேத்தான் இருக்குது. கடைசியில பார்த்தா உண்மையில பியூரிட்டர்ஸ்ல கனவேற இவன் ரட்சிக்கப்படாம எப்படி சபையில ஊழியர்களாக வர முடியும்ன்றதுக்கு தான் இந்த சர்வ சபையினுடைய மூப்பன் மேல உதாரணம் காட்டுறாங்க. மனம் திரும்பாம, அதாவது மறுபடியும் பிறக்காம எப்படி ஊழியக்காரனா இருக்கலாம். அப்ப ஆனா அதே நேரம் மனம் திரும்பாம சபைகள்ல இருக்கிற பல பேர் எப்படி அங்கத்தவர மாறலாம். அங்க இருந்த கனவேர் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. ஆனாலும் அவங்கள அதுக்களையும் கர்த்தர் தனக்கான கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறதால இன்னும் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சபை தேவை. சர்வேன்றது ஒரு இடத்துல இருக்கிற சபை, அந்த ஏரியாவில் இருக்கிற வேற எங்க ஏண்டா நம்மட காலம் மாதிரி ரோட்டுக்கு ஒரு சபை போட இயலாது அங்க. ஏண்டா அப்பத்தான் இந்த புதிய உடன்படிக்கைங்களை கடவுளுடைய ராஜ்யம் புறசாதிகள் மத்திய கட்டப்பட்டு எழுதி கொண்டிருக்குது. அதுக்கிடையே ஊருக்குள்ள 10 சபை வந்துச்சுண்டா மற்றவனுக்கு என்னண்டா அவன் ரட்சிக்கப்படுறது. இப்ப நம்ம காலத்துல அதான் இருக்கிற விளைச்சல அவன் அந்த படலைக்குள்ள ஒரு சபை, இந்த மூலைக்குள்ள ஒரு சபை, அவன் இருக்கிற தடக்கி விழுந்தா ஒவ்வொரு சபை. இப்ப சுத்தி இருக்கிற புறசாதிகள் நம்மட இருக்கிற அவிசுவாசிகளுக்கு ஏனடா இவ்வளவு சபை இப்ப இந்த போறது என்றது பெரிய குழப்பம். ஆனா முதலாம் நூற்றாண்டு அந்த குழப்பம் இன்னும் வேற இல்ல. இருந்தா ஒரு சபை, அது சர்தையில சேர்ச்சுன்னா அதுதான். அவ கர்த்தர் அத ஜூதாஸ் போல ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஏற்படுத்தி போட்டு அவனுக்கும் வரங்களை கொடுத்து சபையில் அவன் தன்னை அப்போஸ்தலர்களுக்கு அவன் பேரையும் வச்சிருந்த மாதிரி இவனையும் 7 நட்சத்திரங்களுக்கு ஒரு ஆளா வச்சு கொண்டிருக்கிற கிறிஸ்து அத மகா ஞானத்தை தான் செய்கிற அதெல்லாம் செய்தார். அதனால அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு பெரும் பெரும் மற்ற இடங்கள்ல மற்ற சபையில ஓப்பன டக்கெட்டு தெரியுது, இது தெரியலே. அப்ப சபையில இருக்கிற ஆட்களை பார்த்தா ரட்சிக்கப்பட்ட மாதிரியே தெரியல என்ற ஒரு கதை வருகிறது. அப்ப ஆனா அதுல நினைச்சோம்னா தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த நடிப்பு சபைகள் நடிக்கிற ஆட்கள் தான் இப்படிப்பட்ட சபைகளை கட்டி எழுப்புறீங்க. அதுக்கு பேர் சபை தான். சர்தை சபையின் தூதனுக்கு கிறிஸ்து மலைக்கிறார் அத சேர்ச். ஏண்டா அங்க ஒரு விரல் விட்டுக்கூடிய ஒரு சிலராவது சேர்ச்சாக்கள் அங்க இருக்கிறாங்க. அப்படியா கிறிஸ்தோட ஒட்ட வைக்கப்பட்டியா ஈவன் மற்றையாக்களும் மெனந்திரும்பேலும் மாறையிலும் நம்பிக்கை இருக்குது. அதனால அவர் இன்னும் சேர்ச்சாவது அழைக்கிறார். ஆனா போக வேற இடங்கள்ல அவர் அது பேய்களின் குடியிருப்பு, அது பிசாசம் அங்க இருக்கு, அங்க வேறு அது சேர்ச்சே இல்லையென்ற. அப்ப சர்த சபையினுடைய அந்த நிலப்பாடு நடிக்கிற சபை. உண்மையில அவர்கள் அப்படி இல்லை, ஆனா தாங்கள் அப்படித்தான் என்று காட்டுறோம் பேர் எடுக்கிறது. அந்த நடிக்கிறையாக்களுடைய ஒரே நோக்கம் தங்களுக்கு பேர் சேர்க்கிறது. நடிகர்கள் நாம பார்க்கிற நடிகர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்களுக்கு சங்கங்கள் சேர்த்து பேர் சேர்த்து கொண்டிருக்கிறதா? ஆமா. அப்ப நடிக்கிற என்றாலே பேசிக்கா தங்களுக்கு பேர் சேர்க்கிறது தான் நாங்க வேற தொடங்க. அப்ப பேர் நேம். இந்த சேர்ச்சில திருப்பி திருப்பி பேர் தான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நேம். சோ இப்ப இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு சில வழிகாட்டுதலை கொடுக்கிறார். இதுல இருந்து நீங்கள் வெளியில வரையணும்.
அப்ப நீங்கள் வெளியில வர்றதுக்கு செய்ய வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஒன்று 2ஆம் வசனத்தில் இன்றைக்கான விஷயம் அதுல டிரெக்ஷன்ஸ், வழிகாட்டல்கள். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு வழிகாட்டல்கள். இந்த நடிப்புகள்ல இருந்து கடவுளுக்கு முன்னால நாம யதார்த்தமா இருக்கிறது. ஒன்று விழித்துக்கொள், 2 வசனம் 2ல முதலாவது இல்ல, வசனம் 3ல 2வது டிரெக்ஷன், நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவுகூர். நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை ஞாபகப்படுத்து. Alright? ஒன்று விஜிலன்ட், வாட்ச்ஃபுல். இரண்டாவது ரிமெம்பர். இப்ப இந்த இடத்துல முதலாவது அந்த டிரெக்ஷன் விழித்துக்கொள். பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். விழிப்பாயிரு. அந்த விழிப்பாயிரண்டு சொல்லுற அந்த விஷயம் நாங்கள் செய்யறது, நாங்கள் சபையா வாழுறது, நாங்கள் சமுதாயத்தில் வாழுற விஷயம் கடவுளுக்கு முன்னால வெட்ட வெளிச்சமா இருக்குது. அதனால எங்களுடைய சகல செயல்பாடுகளும் கிறிஸ்துவுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற உணர்வை கொண்டு, அதான் அந்த விழிப்பாய். இப்ப இந்த விழிப்பாயிரண்டு சொல்றது பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் இவர் செய்ய வேண்டிய விஷயம். இது பிரசன்ட் டென்ஸ் டிரெக்ஷன். அந்த 2வது டிரெக்ஷன் ஞாபகப்படுத்து என்றது அது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், இறந்த காலத்தில் நடந்தது ஆண்டவர் சொல்லுறார் அந்த விஷயத்தை. இது விழிப்பா இருக்கிறது நிகழ்காலத்தில், எப்பயுமே நிகழ்காலத்தில் நாம செய்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த நிகழ்காலத்தில் சொன்னது கூட 2 விஷயங்கள் அதுல வாட்ச்ஃபுல்லா இருக்க வேண்டி இருந்தது. யாரு? அந்த சபையினுடைய தூதர். ஒன்று சாகரத்துக்கு ஏதுவானவைகளை அவர் காக்க வேணும். 2வது தன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவாக்கும். அதான் அந்த விழிப்பாயிரன்றதுல முக்கியமா சொல்லப்படுற 2 பகுதிகள். ஒன்று சாகரத்துக்கு ஏதுவானவைகளை அவர் பாதுகாக்க வேணும். 2வது கடவுளுக்கு முன்னால தன் கிரியைகளை நிறைவாக்க வேணும், நிறைவுள்ளவர்களாக்க வேணும். இப்ப சாகரத்துக்கு ஏதுவானவைகளை பாதுக என்று சொன்ன சாக விடாத, அதுதான் சொல்ல வர. இப்ப இந்த விஷயம் மூப்பனுக்குள்ள இன்னும் மிஞ்சி இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த தெய்வ பயம், அதை சாகடிக்க விட்டுடாத, அதை பாதுகாத்து அதை அனல் மூட்டி அதை பெருசாக்கி விடுறா என்று ஆண்டவர் சொல்றதாயும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் அவனோட நேரடியாக கதைச்சு கொண்டார், நீ சாகரத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. அப்ப அது அவர்ல சாகரத்துக்கு ஏதுவாக இருக்கிற அரை சாகல அந்த மிச்சம், ஆனா நிறைய விஷயம் செத்து போச்சு தன்னிலையே. அப்ப இன்னும் இருக்கிற அந்த உண்மையா இருக்கிற அந்த கொஞ்ச விஷயத்தையாவது சாக விடாம நீ கொஞ்சம் அதை பெருப்பிக்க தொடங்கினா செத்ததுகளை அட்லீஸ்ட் அது சரிப்பட நான் வைக்கலாம். அல்லது அந்த சபையில பெருவாரியாக செத்து போச்சு, நம் இருக்கிற உயிரோட இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான், அதுகளையும் சாக விட்டுடாதீரா
அதுகளையாவது சரிப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளன்றதாயும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏண்டா அந்த கான்டெக்ட்ல அது ரெண்டுமே பொருந்து நமக்கு. சரியோ? அதனை ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுதிப்படுத்த சில பேர். அப்ப அதன் இன்னும் உசிரோட இருக்கிற ஆக்கள், மற்ற ஆக்கள் எல்லாரும் செத்து போன ஆக்கள். ஆகல நீ அதுகளை சரி ஒரு பக்கம் விட்டுட்டு இதுகளையாவது காத்துக்கொள்ள. ஏண்டா உங்க ஊழியத்துக்கு ஏதோ நியாய தீர்ப்புல ஒரு பலன் இருக்கு. அத கான்டெக்ட்ல அதையும் அப்படி நாம எடுக்கலாம். ஏன்னா இந்த கடிதம் முதலாவது ஊழியக்காரனுக்கு அனுப்பப்படுது. அயல அவர் அத தன்னில இருக்கிற அவர்களையும் பிரச்சனை இருக்கணும் வேதம் சொல்லுது. அதில் அவர் தன்னில இருக்கக்கூடிய அந்த நடிப்புகள் டிராமாவுகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஜதார்த்தமாக இருக்கிற கடவுளுக்கு முன்னால நல்ல விஷயங்களை சரிப்படுத்தி இன்னும் அதை பெருப்பிச்சு அதை அனல் மூட்டின்னு தட்டி எழுப்பி அதுகளை சரிப்படுத்த இதுகள் அங்க திருப்பி சரிப்பட தொடங்கலாம். ஆனா சார் அப்படி தொடங்கும். அதனால நீ அதை சரி விழிப்பா இருந்து அதுகளை முதல் செய். அல்லது சபைக்குள்ள இருந்த அந்த சில பேரையும் சாக விட்டுடாத. எல்லாரோடையும் சேர்த்து அதுகளை செத்து போயிடும். அதுகளையாவது கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு வா என்று சொல்றதாயும் அதை எடுக்கலாம். ஆக சாகரத்துக்கு எதுவானதை சாக விட்டுடாது. இதான் அதுக்கு தேவை விழிப்பு. விழிப்பு கவனமா பேர் அந்த ஆத்துமாக்களை தந்த ஆத்துமாக்களுக்கு பதில் சொல்லணும். அதுகளுடைய நன்மைகளை அதுகளுடைய பக்தி விருத்தியை கவனிச்சுக்கணும். அதுதான் அங்க அவருக்கு சொல்லப்படுது. ஏன்னா அவர் விட்ட பிழை என்ன? மூளையிலிருந்து தண்ட பொலிவை தேடிக்கொண்டிருந்தது. தண்ட பேருக்கு அங்க ஆத்துமாக்கள் வளர்றாங்களா இல்லையா, அதுகள் எப்படி போகுது, அதுகள் நடிச்சாலும் தான் சரி பரவாயில்ல பேசாம விடுவோம் என்று தனக்கு அதால ஏதாவது நன்மை எழுது எல்லா வழியால ஓகேயா தானே இருக்குது என்றதால இருந்த அந்த பிரச்சனையை சரிப்படுத்தணுமோ. இப்ப ஆத்துமாக்கள் மேல உண்மையான கரிசனை எடு. அதுகளை அப்படியே விட்டுடாத. சரி நாமெல்லாம் தொடக்கத்துக்கு உடனே வந்து சொன்னா ஜபிக்கல ஒரே மாதிரி வருதுன்றது நம்ம 2018-17 நமக்கு இருந்த பிரச்சனை. அப்ப நாங்கள் எழுதிய ஒன்றும் ஜபிக்கிறதுக்கு சொல்லல. ஆனா அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஆயத்தங்கள் சரியாக ஆக்களுக்கு இன்னும் வரையில. அப்பதான் ஜோதிச்சம் இன்னும் ஜபிக்கவே தெரியாத ஆக்களுக்கு. அப்ப சரி அப்ப பழக்கி எடுக்கிறதுக்கு சரி நீங்கள் அப்ப எழுதி கொண்டு இனி எல்லாம் பார்க்க அப்ப வித்தியாசமா எழுதுவீங்களானே. இப்ப நமக்கு 5 வருஷம் ஆச்சது ஆல்மோஸ்ட் நாங்கள் எழுத படிக்க. அப்ப அவ்வளவு கொப்பியே எடுத்து பார்த்தா துதி ஒவ்வொன்றும் வித்தியாசமா தான் இருக்கு. அதே ஒரு பெரிய பிரேயர் புக். உண்மையில இதைத்தான் ஆங்கிலிக்கன் மெத்தட்ஸ்ல ஜப புத்தகம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஜபங்களை. நாங்கள் அப்ப அதுகளெல்லாம் எழுதி அப்ப அது போயும் பார்த்தோம். அது நமக்கு வேலை பழுவோ அந்த பழுவோ இந்த பழுவும் அந்த சரியா வரையிலே ஆக்களுக்கு சரி சரிப்படுத்துறதுக்கு நாம அதை செய்வோம். இப்ப நமக்கு வடிவா காணும். 5 வருஷம் ஆச்சது. இப்ப இந்த வசனமும் இப்பதான் நமக்கு நேரடியா பிரசங்கங்கள்ல குடுபடுது இரவாத்த பணியில. அப்ப ஓகே நாம அப்ப அதை ஸ்டாப் பண்ணுவோம். நெடுக நாம பிள்ளைகளுக்கு தீத்தி கொண்டிருக்கிறாது. ஆகையில நெடுக அதை எழுதுகிறார். நெடுக ஒரு பிள்ளைக்கு ஆனா அவன் இப்படித்தான் சொல்லி கொடுக்குற. அது அடுத்தது எழுத தொடங்கும். ஆகையால அதனால நாங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறும். அதையே கடைசியில நமக்கு வெளியில பார்க்க நல்லா இருக்குது. ஆனா உள்ளுக்கு ஜதார்த்தத்தில் அப்படி இல்லை என்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சது. அது ஆனாலும் அதை சீரியஸா எடுக்கிறது விழிக்க வேண்டியா போச்சு. இப்ப எல்லாம் சபையில வேற ஒரு பெரிய பிரச்சனையா கடவுள் ஒண்ணு சொல்ல இல்லை நமக்கு. ஆனா சர்த சபையை பார்க்க நமக்கு பயமா கிடக்கு. அட்டே நாமளும் இப்படியே போயிடுவோமோ என்ற ஒரு பயம். அதனாலதான் அதுகளை நாமல் சரிப்படுத்த வேண்டிக்கிறார். இது பக்தி விருத்திக்கு தான். உள்ள பக்தியே இல்லாமலாக்க இல்லை. உண்மையில ஜபிக்க தெரியாம கிடந்தையாக்க எழுத வச்சு அதை வாசிக்க வச்சு அந்த பேட்டர்னை நாம பிள்ளைகளுக்கு நாம வாட் வி கால் 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் பேச்சு தாங்களே எல்லாம் எழுதி கொடுத்து விடுறது. அப்ப தமிழ் பேச்சோ இங்கிலீஷ் பேச்சோ அவர்கள் தாங்கள எழுதி கொடுத்ததை வாசிச்சு பாடமாக்கி போய் அதை பிரசன்ட் பண்ணினா சரி. ஆனா 6ஆம் ஆண்டுல இருந்து இனி நீயே தலையங்கம் தருவ, நீயே எழுதி நீயே கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணு. அப்ப அங்க பார்ட்டிசிபேட் பண்ணியாக்கலாம் தவிர குறைஞ்சிருவீங்க. என்னடா அங்கன் வரையில இல்ல வரையில ஏன் யாரோ ஒரு ஆள் எழுதித்தர அதை வந்து சபிக்கிற மாதிரி அது ஈஸியா இருக்கும். ஆனா அது அந்த ஸ்கில் உனக்குள்ளே வளர்ந்துட்டுதான் நீ எந்த அளவுக்கு வர்றாங்க அவங்களே அப்படித்தான் செய்யறாங்க.
5 வருஷமா போச்சுதான் நிப்பாட்டு, இனி நீயே எழுதி நீயே அதை பிரசன்ட் பண்ணி கொண்டு காட்டுங்களுக்கு. சோ அந்த ஐயோ இது கரைச்சலடாப்பா, ஐயோ இன்னொன்று எழுதுறது சரியான இது நாம உண்மையில ஜதார்த்தத்துல நாங்கள் அப்படி இல்ல. ஆனா எழுதி தந்ததே எல்லாம் பழகி வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸும் செகண்ட் பிரைஸ் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்தது. இப்ப எழுதி கொடுத்து நீ அடிக்க வையன் பிள்ளைய. அது உண்மையில பக்தி விருத்தி அடைகிறதுக்கு வரங்களை கட்டி எழுப்புறது தான் அவங்களும் அது சரியான மெத்தட். இப்பயும் அதான் நாங்கள் எழுதுறோம். அதனால நமக்கு ஒரே விதமா ஒரு பிள்ளைக்கு தொடர்ந்து தீர்த்தி கொண்டிருந்தா வளர வளர அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளைக்கு என்ன வளர்ச்சி இல்லை? மூளை வளர்ச்சி இல்லை. ஒரே விதமா பிள்ளைய வீல் சேர்ல அல்லது பிராமில போட்டு வளர வளர பிக் போயா வர வர பிராமிலே தான் போட்டு அத கடைசியில் அதுக்கு என்ன செய்ய தெரியாது, உண்மையில நடக்க தெரியாது, ஓட தெரியாது. ஏன்னா அது அப்படியே ஊனமா போச்சு இருந்திருந்து. சர்வசபையில அப்படித்தான் அந்த ஊழியக்காரன் நடத்தி இருக்கிறான். அதான் வெளியில பார்த்தா அது இதான் நல்லது. இப்ப நமக்கு ஒரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன சொன்னா பொறு, நீ சாகரத்துக்கு எதுவா இருக்கிற சாக ரெடியா இருக்கிறதுகளை பார்த்து உனக்குள்ளையும் சரி சபைக்குள்ள இருக்கிற யாக்குள்ளையும் சரி அதை சரிப்படுத்த. இரண்டாவது சொன்னார், தேவனுக்கு முன்பாக உந்த வேலைகள் பெர்ஃபெக்ட் இல்லையா? பெர்ஃபெக்ட் இல்ல. ஆண்டவர் சொல்ற அந்த வசனம், உந்த வேலைகள் கடவுளுக்கு முன்னால பெர்ஃபெக்ட் இல்லை. பைபிள்ல ஆண்டவர் அவங்களோட வேலைகளை பெர்ஃபெக்டா கண்டி ஆக்கணும்னு சொல்லி சாட்சி கொடுத்து ஆக்களும் இருக்கிறார். ஆற்ற வேலைகள் பெர்ஃபெக்டா இருந்தது அந்த சாட்சி கொடுத்தாரு. காலேப்பையும் ஜோஷுவாவே மாண்ட சொல்லேக்கல அவங்களுடைய இதயம் எனக்கு முன்னால உத்தமமா இருந்தது. உத்தமம் என்ற அந்த சொல்லு ஹீப்ரூல அது அப்படி இங்கிலீஷ் போயிருக்கல பெர்ஃபெக்ட். அதாவது என்ன, நேரா இருந்த சரியா அவன் உள்ளது ஜதாத்து எனக்கு முன்னால் நான் நினைச்ச மாதிரியே செய்யறாங்க. அதான் ஆண்டவருக்கு அந்த பெர்ஃபெக்ட். நான் என்ன நினைக்கிறேனோ அது அவங்க அப்படியே அத சிறமை கொண்டு அப்படியே செய்யறாங்க. அவங்களோட நடிக்கை இல்ல. போய் பார்த்துட்டு வா வேறுவாரர் என்ன மாதிரி இருக்குது, இது என்னவா இருந்தாலும் முளத்தையும் கொண்டு வந்த கடவுள் என்ன செய்வார், எவ்வளவு பலமிக்கவர் என்றது என்ன விளங்கி இருக்கிறாங்க. அதனால அனுப்பப்பட்ட 12 பேர்ல தங்களுடைய உத்தமமாய் இருந்த காலேப்பும் யோசுவாவும், நிறைவாயிருந்த காலேப்பும் யோசுவா, அதான் இந்த சொல். வேறு யாக்கள் நிறைவாக பெர்ஃபெக்டா இருந்தைய சும்மா பிஸ்மிஸ் சொன்ன கூட சொன்னது ஜோபு, சகரியாவும் எலிசபெத்தும், இருக்கிற யாக்களுக்கு நோவா இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தார். ஆஃப்கோர்ஸ் பெர்ஃபெக்ட் தான். ஆமா பரிசுத்தவான்கள். நான் சொன்னது நேரடியா அந்த வெளிப்படையா சொன்னது ஆக்களாரு. மற்றபடி நாம கனவேர் எடுக்கலாம். ஆண்டவருக்கு முன்னால ஆண்டவர் அப்படி சொல்லாட்டி அவங்க பெர்ஃபெக்டா தான் வாழ்ந்தே ஆக்க. எசேக்கியல், தாவீது, எரேமியா, மோசே எல்லாம் 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 பெர்ஃபெக்ட். எல்லாம் கர்த்தர் பெர்ஃபெக்ட் என்ற அந்த சொல்லு எங்களுக்கு புதிய ஏற்பாடுல வரைக்கல இந்த சொல்லு வேற இடங்கள்ல விழுகுது. பெர்ஃபெக்ட். அந்த அது அந்த எங்களுக்கு இந்த சொல்ல எப்படி அவ பயனிலியா பயன்படுத்திருக்கீங்கன்னா மத்தேயு 1:22 தேவனுடைய அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய், அந்த நிறைவேறும்படியாய் 2:12 நிறைவேறும்படியாய், எரேமியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாய், அந்த நிறைவு அது அந்த சொல் அந்த இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதே சொல்லுதான் அதுல விழுந்திருக்கு. அதாவது அது அந்த சொல் கடவுள் கதைச்சி இருக்கிற விஷயங்கள் அது அப்படியே ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றத்தக்க விதமா செய்கிறார்.
இது குறிப்பாக ஊழியக்காரருக்கு ஆண்டவர் இத நேரடியாக மூப்பர்களுக்கு அதை கதை கேட்கல கதைக்கிற பெர்ஃபெக்ட். அது நமக்கு எங்க வருது? தீமோத்தேயுல வரைக்குள்ள ரெண்டு தீமோத்தேயு 1:4 உத்தமகுமார் 2 தீமோத்தேயு 1:4 என்னுடைய சந்தோஷம் நிறைவாகிறதுக்காக என்று சொல்ற அந்த வசனம் வாசியா கோபி. 2 தீமோத்தேயு 1:4 கோபி என்று சொன்னது விளங்கில. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:4 அஞ்சலம் சந்தோஷத்தால் நிறைவாம்படி அந்த வசனம் சொன்னாரு. 3 வாசிங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகப்படுத்தி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிரு. அந்த தீமோத்தேயுவ பவுலப்போஸ்தலன் நினைக்கல, அவன் சந்தோஷத்தால நிறைஞ்சிறான். அந்த நிறைகிற அந்த சொல்லுதான் இதே சொல்லுதான் அப்ப ஊழியக்காரன் நினைக்கல கடவுளுக்கு அவருக்கு சந்தோஷமாயிருக்கணும் அந்த ஆளை பற்றி. அப்படி அவர் சந்தோஷமாயிருக்கணும் என்ன நடக்கணும்? கர்த்தர் சொன்ன அவற்ற சிந்தையின்படியே ஊழியமும் அந்த நோக்கங்களும் அந்த உள்ளான வெளியான மனுஷர்கள் அது செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். வேண்டாம் ஆண்டவரை நிறைவா பார்க்கிற அது ஆண்டவரை பெர்ஃபெக்ட் என்று சொல்லுற. அதனுடைய அர்த்தம் அவர் எல்லாத்திலையுமே சரியன்றதை நாங்கள் இந்த கதைக்கல ஒரு தரம் கடவுள் முன்னால பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா ஆண்டவர் பெர்ஃபெக்ட் என்று பார்க்கிறாருண்டா சொல்ல ஊழியம் என்று இறங்கிட்டியோ, ஊழியம் என்று வந்த விஷயத்துல நீ நான் சொன்னபடியே செய்யறியா, எந்த மெதட் சரியாக நீ ஃபாலோ பண்றியா, அது எப்படி எனக்காக செய்யறியா, உண்ட வைராக்கியம் ஆற்ற மகிமைக்காக இருக்குது, எந்த மகிமைக்காயா உண்ட பேருக்காகவா, உண்ட ஊழியம் யாருக்காக இருக்குது, ஆத்துமாக்களை கட்டி எழுப்புறதுக்காக அல்லது உனக்கு பேர் எடுத்துட்டு போறதுக்காகவா? அப்ப இது கிறிஸ்து அந்த நோக்கத்துக்காகத்தான் அவர் ஊழியக்காரரை ஏற்படுத்துறார். அப்ப என்ன நோக்கத்துக்கு ஊழியக்காரரை ஏற்படுத்துற அதை செய்யறத ஆண்டவர் சொல்ல நீ நிறைவா இருக்கிற எனக்கு முன்னால விளங்குதோ. அதைத்தான் எங்களுக்கு இந்த குறிப்பான பகுதியில் சொல்ற. இதை இன்னும் 2 தீமோத்தேயு 4:5 வாசிங்க கோபி. 2 தீமோத்தேயு 4:5 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவராயிரு, தீங்க நோவி சுவிசேஷகருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அந்த நிறைவேற்று உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப அதுக்கு முன்னுக்கு சொன்ன அந்த வசனங்கள் அந்த விஷயங்கள் விளங்குதோ. அந்த அதுகள் எல்லாத்தையும் செய்து இதெல்லாம் ஊழியக்காரன் நிறைவாக்கு நிறைவேற்று நிறைவு செய் என்ன விஷயங்கள் என்று அவருக்கு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுபட்டுக்குதோ அதுகள் எல்லாத்தையும் அவன் செய்கிறான். அந்த மாதிரி அதை பற்றிதான் கதைப்படுது எங்களுக்கு இங்க. ரோமர் 15:19 ரோமர் 15:19 யாரு என்ன பாலவாசி ரோமர் 15:19 பூரணமாய் அதான் இந்த சொல்லு இதே வேர்ட் தான் நிறைவாய் பூரணமாய். அதாவது சுவிசேஷத்தை நான் முழுக்க
நான் சொல்லி முடிக்கிறேன், அறிவிச்சிருக்கிறேன். ஆனா இந்த சொல்லாடல்கள் எங்களுக்கு தெளிவா தெரியுது. கடவுளுடைய முகத்துக்கு முன்னால ஊழியக்காரன் என்ன, அந்த ஊழியங்கள் கடவுள் என்னத்துக்காக அந்த ஊழியங்களை ஏற்படுத்தினார், என்னென்ன ஊழியங்களை ஏற்படுத்தினாரோ அதுகளை நிறைவாக்கி அவங்க முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்குதான் இந்த அப்ப இதுல உங்க வேலை ஊழியக்காரன் ஏற்படுத்தின வேலைய என்ன நிறைவா இல்லையடா, என்ன செய்யற நீ? ஏதோ பிரசங்கம் பண்றதுல கூட நீ இங்க உனக்கு முன்னால அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எவ்வளவு பூரணமா இந்த விஷயங்களை செய்தாங்க. நீ குறிப்பான ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் கவனிக்கிற, நீ மற்றதுகளை கைவிட்டு இருக்கிற. அவனுடைய பிரீச்சிங் ஏதோ ஒன்றை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுது. ஒன்று மேபி அது டாக்டரினா மட்டும் இருக்குது. உப சத்தியம் ஏதோ எல்லாம் அறிவு அடைகிறதுக்கு எழுதி வச்சு எல்லாம் பிராக்டிக்கல் ஒன்றையும் காணையில எங்க அப்ப அதை நாங்கள் ரெண்டு பக்கம் எல்லா பக்கம் போட்டு மாத்தி மாத்தி கதை பிரசங்களை கொண்டு போறோம். நம்ம தெரியும் ஒரே பிரசங்கத்தை நாம செய்யக்கலாம், அது பிராக்டிக்கலாயும் செய்யலாம், அதுலயும் டாக்டரினையும் கதைக்கலாம். ஆனா நாங்கள் வீட்டாற்ற உபதேசம் கதை கேட்கல, அது எல்லாமே பொதுவா நாம நடைமுறையில நாளாந்தம் அல்லது குடும்ப வாழ்க்கையோட அப்படியே பின்னி பிணைஞ்சு செய்யற விஷயங்கள். அது நேரம் நாம இந்த வெளிப்படுத்தல் படிக்கல, அது ஒரு வரலாற்று பின்னணிய படிச்சு அதுல இருக்கிற சில டாக்டரின்ஸையும் விளங்கி எடுக்கிற மாதிரி அந்த நாளாந்த நமக்கு இதுல விஷயங்கள் குறைவான மாதிரி அப்படி எல்லாம். ஆனா கலந்து கட்டி நாங்கள் அதுகளை போடக்கலாம் எங்களுக்கு. அது நாம 1689 நாம படிப்போம் என்று நாம படிக்கல விசுவாச அறிக்கை அதெல்லாம் டாக்டரினல் மேட்டர்ஸ். அதே நேரம் காலம பிரசங்கமும் டாக்டரினா போகுது, இதுவும் டாக்டரின் ஒரு பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா என்னத்தை நாம செய்யணும் என்றதை ஒன்றும் வருவதில்லை என்ற மாதிரி நாம கொண்டு போகல. மேபி அவர் அப்படி அது நிறைவில்லாம ஒத்த பக்கமே ஒன்றை அல்லது ஒரு ஆள் எந்த டாக்டரினும் கதைக்கிறதுல எல்லாமே பிராக்டிக்கல். நீங்கள் அங்க கதைக்க கூடாது, நீங்கள் இப்படி கதைக்கூடாது, நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் அதுக்கான அடித்தளம் என்னத்தை வச்சு அதை நாம செய்யாது. டாக்டரின் இல்ல, ஆனா பிராக்டிக்கலா தான் கதைக்கிறது. அந்த பிராக்டிஸ் நாம எப்பயுமே சொன்னாமல் டாக்டரின் இல்லாம பிராக்டிஸ் கதைக்க கூடாது. எல்லாம் பிராக்டிஸ் பற்றி கதைக்கிறோமா அதுக்கான பேஸ் டாக்டரின் சொல்லி ஆகணும். இந்த வேதம் எங்களுக்கு அது ரெண்டையும் கதைக்கு. அப்ப நமக்கு இது அந்த நமக்கு படிப்புகள்லையும் எங்களுக்கு தெரியும், எங்கட அந்த பிரின்சிபல் விளங்காம நாம எத்தனை ஹோம்ஒர்க் செய்தாலும் நமக்கு எப்பயுமே ஒரு ஆள் சொல்லித்தான் தரும். ஆனா பிரின்சிபல் விளங்கிட்டோம், எந்த மாதிரி சுத்தி கணக்கு போட்டாலும் நாம அதை செய்கிறோம். ஏன் எங்கட அந்த டாக்டரின் சரியா விழுந்துட்டு அது கணக்குகள்ல அதிகமா நாம பயன்படாது. அது சரியா பிரின்சிபல் விளங்கிட்டா சரி. அப்படி இல்லையா ஒவ்வொரு முறையும் திருப்பி அந்த பிராக்டிக்கல்ல நாம அதை பிராக்டிஸ் பண்ணிக்கல, அதை திருப்பி யாரோ சொல்லி தரணும் அல்லது ஞாபகப்படுத்தவர். அதெல்லாம் நான் சொல்றேன், எப்படி என்ன மாதிரி அது எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதை என்ன விஷயம்ன்றதை வடிவா விளங்கும். அதே மாதிரி நாங்கள் இந்த நிறைவில்லை. பவுலப்போஸ்தலனுடைய பிரசங்கிகளே பெரும் பிரசங்கி, பெரும் ஞானம் அப்போஸ்தலர் இல்லை, பெரும் அப்போஸ்தலர். அவருடைய எல்லா கடிதமும் முதல் டாக்டரின், பிறகு அரவாசிக்கு பிறகு பிராக்டிஸ். டாக்டரின் பிராக்டிஸ் எடுத்த வச்சுக்கோனாலும் பிராக்டிக்கல் கதைச்சது இல்லை, பிராக்டிக்கல் கதைச்சது இல்லை தேவனுடைய மேனேஜர். உனக்கு பிராக்டிஸ் உனக்குள்ள இருக்கிற டாக்டரின்ல இருந்து வெளியில வரும். அப்ப இப்ப சபம் ஜபிக்க சொல்றதும் அதுதான். அந்த ஜபிக்க சொல்றது பிராக்டிக்கல். இப்ப அந்த ஜபம் வெளியில வரணும்டா அந்த ஜபத்துக்கு என்ன அந்த உள்ளுக்கு போட போறோம் டாக்டரின் நமக்கு சரியா இருக்குதுன்னா அது வாயில பிராக்டிஸ்ல வேற போதும். அப்ப அதான் அந்த விஷயம் என்ன, மூல காலம பிரசங்கத்துல என்ன அறிவை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை சரியா தியானிச்சு மண்டைக்குள்ள சுடுக்கி எடுத்து வச்சிருந்தா சரி. அது பிராக்டிக்கல்ல இது வெளியில அது நாம எந்த வாழ்க்கையில எப்படி, சபையாக்கள வாழ்க்கையில எப்படி, இது உலகத்து சபையிலே கடவுளுடைய மக்களுக்கு அது எப்படி என்றதை ஜபத்துல கடவுளோட கலைக்க போறோம். இதுல வேற கத்த வித்தி ஒன்றுமே இல்லை. கடவுள்
புகழப்படத்தக்கவர், புகழப்பட வேண்டியவர். அவற்ற மகத்துவம், மகிமை, ஞானம், வல்லம, அவருடைய நன்மத்துவம், அவருடைய படைப்புகளில் காட்டுற அவருடைய பெரும் அந்த மேன்மைகள் எல்லாம், அவற்ற ரட்சிப்பில் அவர் காட்டுற மேன்மைகள், இதுகள் எல்லாத்தையும் டாக்டரா விளங்கி இருந்தா ஜபத்துல முதல் அதைத்தான் அடுக்க போறோம் கடவுளுக்கு முன்னால். அதனால ஒரே துதி திருப்பி திருப்பி வராது. ஏன்னா நாம ஆண்டவரை எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம் என்றதுலதான் அந்த அவரை பற்றிய புகழ்ச்சி வெளியில வரப்போம். அதுல சபையில போதுமான அளவு மண்டைக்குள்ள நாம போட்டு இருக்கிறோம். அதுல ஜபிக்க வரையில என்னென்று துதிக்க போறேன் யோசிக்க பயப்பட வேண்டிய ஒரு, ஏன்னா உள்ளுக்கு பானையில இருக்குது விஷயம். இவ்வளவு நாள் எழுதி தந்தபடியால சில வேளையில ஐயோ இது என்னன்னு மறந்துடுவேணும். அது ஆண்டவரை ஜோசிக்க அவர் செய்த செயல்கள், அவர் எப்படி இருக்கிறார் என்ற அந்த விஷயங்களை சரி. அதான் வீட்டுல பிள்ளைகளுக்கு சின்னலேருந்தே ஜபிக்க பழக்க வேணும். இல்லாட்டி அவங்களும் வளர வளர பெரிய அவமானம். நமக்கு என்ன நடிக்கிறீங்களாடா சேர்ச்சிலே பிரச்சனை. அதனால கவனமா அந்த கடவுளை ஸ்தோத்தரிக்கிறது, துதிக்கிறது. அதுக்காக யோசனை இல்லாம வாயை திறந்தா அப்படியே பெருவெள்ளம் மாரி புறப்படையாது. என்ன சொல்லுறோம்ன்றது விளங்கி கதைக்கணும். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு துதிப்பார், எவ்வளவு துதிக்கிறார். அது சின்ன ஆக்களுக்கு சொன்ன மேக்சிமம் 4 துதியாவது ஒழுங்கா துதிக்கணும் கடவுளைய. இது பெரியாக்கள் நாம 2 துதியோட நிப்பாட்டுல. ஆனா எழுதியக்களை நிறைய நாம எழுதியிருப்போம். அப்ப என்ன அங்க பாயிண்ட், பாடமாக்கின வேத வசனங்கள் அங்க சரியா வெளியே வருது. அப்ப அதுக்கேற்ற ஒரு 10, 15, 20 வசனங்கள் கட்டாயம் பைபிள்ல இருந்து பாடமாக்கி இருக்க வேணும். என்னதான் 4 வசனத்துல இருக்கிறத வசனத்தையே அப்படியே சொல்லுறேன். அந்த அதுல கர்த்தர் அவற்ற வல்லமா, அவற்ற ஞானம், அவற்ற அறிவு, அவற்ற செயல்கள் எப்படி வெளியில வருகிறதை சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுறோம். சரி, அவருடைய பட்ட பெயர்கள் அல்லது அவருடைய அந்த அறிஞ்ச சத்தியங்களை நாம சொல்லி அவற்ற அந்த சத்தியங்கள்ல அவர் எப்படி உயர்ந்திருக்கிறார். சரி, நமக்கு சபையில போதிய அளவு இந்த அறிவுகள் குடுபட்டு இருக்குது. இப்ப அதை நாம வெளியே கொண்டு வந்து மற்றபடி இதுல பயப்படுறதுக்கும் வராதே வசனங்களை சொல்லி இந்த கிழமை எப்படியோ ஒன்று சபிக்க போறோம். அப்ப நாம ஒரு 3 வசனம் பாடமாக்குவோம்ப்பா. அப்ப நம்மள ஏசாயாவில ஒரு வசனத்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதுவும் வசனம் தான். அல்லது நாம அது வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அதுல இருந்து எல்லாம் பட்டயம் வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம், சூரியனை போல் பிரகாசிக்கிறவரே ஸ்தோத்திரம், அவரை சொல்லிக்க விட்டா அதான் இப்படி பெருவெள்ளத்து இரைச்சலை போல கதைக்கிறவரே ஸ்தோத்திரம், பிறகு ஸ்தோத்திரம் சொல்றோம், பிறகு புகழுகிறோம், துதிக்கிறோம், வாழ்ற என்ன சொல்லுறோம்ன்றதை விளங்கி ஒரே மாதிரியும் சொல்ல இயலாது. அத கவனமா நாமல் போறோம். அப்ப இந்த இது அப்ப ஒரு ஒவ்வொரு கிழமையும் ஒரு 2-3 வசனம் பாடமாக்கு துதி. அது என்ன சாப்பிட்டாலும் அதான் துதி முடிஞ்சு. சோ இந்த மாதிரி நாங்கள் அந்த பிராக்டிக்கல்ல எங்களோட டாக்டரினை வெளியில கொண்டு வரோம். அதான் பிள்ளைகள்ல அதை காட்டணும், பார்க்கணும். குடும்ப சேவத்துல சபிக்க விடுங்க ஆக்களை. அப்ப நாம பிள்ளைகளை சபிக்க விடுறது முதல் அப்பா அம்மா ஒழுங்கா சபிக்க தெரிஞ்சுதானே பிள்ளைகள் நம்மளை கொஸ்டின் பண்ணாம இருக்கும், நமக்கு அவமானம் இல்லாம இருக்கும். அப்ப சபையில முன்னால சபிக்கல நாம சரியாக நீங்கள் 2 சொல்லி போட்டு அடுத்த ஜபத்துக்கு நேரம் வந்துட்டீங்கன்னு புள்ள சொல்லக்கூடாது. என்ன மட்டும் கூட சொல்றீங்க சரியான இதெல்லாம். இதுதான் நமக்கு நடைமுறையில பெரிய தெய்வீக தேவபக்தி வளர்க்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை. சோ சர்த சபை இதுல அந்த நிறைவா இருத்தல் என்றது கடவுளுக்கு முன்னால நாங்கள் அவர் சொன்ன எதிர்பார்த்த மாதிரி விஷயங்களை நாமல் செய்கிறோமா எங்களுடைய விடயங்கள் என்றதன் அந்த நிறை.
சோ அதுல நீ நிறைவில்லையடா எனக்கு முன்னால. நீ என்ன செய்யற? உங்க வேலைகள் என்ன என்ன வேலைகள் நீ செய்து கொண்டு இருக்கிற? இதான் ஆண்டவர் பார்த்து பேசுற. இதுல நமக்கு உன் கிரியைகள், உங்க வேலை என்ன வேலை, உங்க வேலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்றும் நிறைவில்லை. நான் எதிர்பார்த்த வேறையா ஒன்றும் வேறையில்லை. என்ன செய்கிற? சோ இது அங்க பேச்சு நடக்கு. இப்ப அடுத்த விஷயம் இல்ல என்ன, அடுத்தது வழிகாட்டினவர் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை ஞாபகப்படுத்தி அதை கைக்கொள் மனந்திரும்பு. அப்ப இதுல என்ன முந்தி என்ன நடந்தோன்ற ஞாபகப்படுத்த சொல்லுறேன். அதை கேட்டு பெற்றுக்கொண்டது. இந்த கேட்டு என்று சொல்றது நாம என்ன யோசிக்கிறோம்? கேட்டு பெற்றுக்கொள்றோம். ஏண்டா இங்கிலீஷ்ல கேட்கிறது ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங் அல்ல, அப்படிதான் பொதுவா கேட்கிறேன். ஆனா இதுல அது இல்ல, கேட்கிறது அல்ல. இதே மாதிரி ஒரு தமிழ் சொல்லு எங்க ரோமர்ல நமக்கு பிள்ளையா நாம விளங்கி கொண்ட நான் விளங்கி கொண்டிருந்தேன். நான் இதுவும் அப்படிதான் விளங்கினேன். இது விசுவாசம் கேள்வியினால் வேற. அப்ப கேள்வி கேட்கிறாலும் விசுவாசம் கேட்கிறது கேட்கிறது கேட்கிறா கேள் ஆஸ்க் क्वेश्चन. ஆனா அங்க லிசனிங், செவி கொடுத்து கேட்ட, செவி கொடுத்து கேட்ட. சரியோ என்ன பாலா அதோட விஷயம்? செவி கொடுத்து கேட்ட, செவி கொடுத்து கேட்ட. இப்ப இதுலயும் செவி கொடுத்து கேட்கிறவ ஆஸ்கிங், கேட்டு ஐயோ தாங்க ஆண்டவரே அந்த கேள்வி இல்ல, காதால கேட்கிறது, செவி கொடுத்து கேட்ட. அத இங்கிலீஷ்ல வருது how you have received and heard. இங்கிலீஷ்ல மட்டும் சரியா வருது. how have you received and heard. எப்படி நீ பெற்றுக்கொண்ட, செவி கொடுத்து கேட்ட. அதான் இந்த சொல்ல. அப்ப கேட்டு பெற்றுக்கொண்டு நம்மள கேட்டை முன்னுக்கு கொண்டு வந்து ஓட்டு ஏண்டா நமக்கு ஏதோ நடைமுறையில ஐயோ தாங்காண்டவரே உங்களோட கெஞ்சி கேட்கிறோம் ஏதோ அப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட மாதிரி ஒரு ஐடியா வருது. ஏன்னா கேட்கிறது தமிழ்ல ரெண்டு மூன்று விஷயம், குறைஞ்சது 2 விதத்துல அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வாயால கேட்க இல்ல, காதால கேட்ட. அப்ப பாயிண்ட் கவனிச்சு கொள்ளுங்க. தொடக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட கடவுள் எங்களுக்கு வசனத்தை அனுப்பிக்கல, அது எங்களோட காதுக்குள்ள போய் எங்களை உயிர்ப்பிக்கல, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதுக்காக வைராக்கிய வாஞ்சியோட உற்சாகமா நாம நடந்த அந்த விதத்தை ஞாபகப்படுத்துறான். அதான் அந்த பாயிண்ட். இதத்தான் மற்றொரு விதத்தில் எபேசு சபைக்கு சொன்னவர் ஆதி அன்பு. இதை இங்க நான் உனக்கு என்ற சுவிசேஷத்தை அனுப்பிக்கல, புறசாதிகளான உங்களுக்கு, இருளில இருந்த சனமான உங்களுக்கு அப்போஸ்தலனூடாக நான் இதுகளெல்லாம் அனுப்பிக்கல. நீங்கள் காதால கேட்டு அதை எவ்வளவு உங்களோட இதயத்துல பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு நீங்களா அப்ப இருந்த அந்த அதை ஞாபகப்படுத்திப்ப. இப்ப என்ன செய்யறீர்கள்? இப்ப நடிக்கிறீர்கள் எல்லாம். இதான் ஆண்டவர்ட்ட பாயிண்ட். எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் நேசம், தேவனை நாம புதுசா கண்டுகொண்ட அந்த அதுவும் இருட்டுல இருந்த இவ்வளவு விக்கிர வழிபாட்டுக்குள்ள இருந்த நமக்கு அப்படியே எங்களை ஒரு மாய்மாலத்துக்குள்ள ஒரு இனமாயை கட்டி போட்டிருந்த இடத்துக்குள்ள சுவிசேஷ ஒளியும் வேத சத்தியங்களும் எங்களை பிடிச்சு உழுப்பிக்கல நமக்கு அத இதயத்துல
புத்திக்கு போய் அது இப்படியா விஷயம் இப்படியா என்றாலும் அதை நாம எவ்வளவு கடவுளுடைய மகிமைக்காக வைராக்கியமா நாமல் நின்ற நாமல் இப்ப கடவுளுடைய வைராக்கி மகிமை என்றதை விட நமக்கு என்னப்பா கிடைக்கும் என்றதுல ஒரு பிடி அதை பேஸ் பண்ணி கடவுளே நீர் ஏதாவது எங்கிட்ட சொல்றதெல்லாம் செய்கிறோம் என்ற மாதிரி ஆகும். இது உலகத்தவன் தெய்வத்தை தன் வேலைக்காரனாக்கி வச்சிருக்கிற மாதிரி. உலகத்தாக்களுக்கு தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராம பாதுகாத்துக் கொள்ளணும், தாங்களை போய் கேட்கல அதை தந்துடும். இவ்வளவுதான் அவளுக்கு கடவுள். ஆனா நமக்கு கடவுள் எங்களை சாக்கொண்டு ஓட்டாலும் நாங்கள் உண்மையில நம்பிக்கையா இருப்போம். எங்களுக்கு என்ன இல்லாம போனாலும் நீர் இருந்தா மட்டும் எங்களுக்கு காணும். இந்த பூமியில நாங்கள் எவ்வளவு கீழா போனாலும் பரவாயில்ல, ஆனா நீர் எப்பயுமே மேல இருக்கும். மெய்க்கடவுளுக்கும் மெய்க்கடவுளுடைய மக்களுக்கும் இருக்கிற தொடர்பு அது கடவுள் தருவார் நாம வேண்டி தின்னுவோம் என்றது இல்ல. கடவுள் தராட்டியும் நாங்கள் தின்னாம இருந்தாலும் அவர் தான் மெய்யான கடவுள். என்ன படைச்சவர் அவர் என்னோட அவருக்கு தெரியும் எப்ப என்ன மாதிரி இதை செய்கிறார். மற்றபடி எங்கட வேலைக்காரன் இல்ல கடவுள். நாம பிடிச்சு வச்ச வேலைக்காரன் இல்ல. நாம போய் கேட்ட உடனே அவர் செய்யணும், நாங்கள் எத்தனை தினம் ஜபிக்கிறோம் பாத்தியா எங்க கடவுள் செய்யல. என்ன வேலைக்காரன் அவர் நமக்கு ஆசீர்வதிக்க செய்ய. அவர் சொன்ன ஸ்டைலில நாமல் வாழ்ந்தா கடவுள் கிருபையா ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று கேட்கலாம். அதுவும் கெஞ்சுதல்ல. ஆனா அவர் சொன்னபடி செய்தபடியான. மற்றபடி அவர் சொன்னபடி செய்யாம எதுவும் கேட்டாலும் கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை. என்ன அதைத்தான் இந்த சிவனிட்டையும் முருகனிட்டையும் பிள்ளையாரிட்டையும் சரஸ்வதிட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்ம எங்களுக்கு படிப்பை தரணும், எங்களுக்கு செல்வத்தை தருவணும், எங்களுக்கு இதத்தான் அதத்தான். ஏதோ அவங்க தாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது தங்களோட பயங்களுக்கும் தங்களால ஏறாத விஷயத்துக்கும் அவர் ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்தா சரி, அதுக்குதான் அவளுக்கு கடவுள். ஆனா நமக்கு என்னது கடவுள்? எங்களுக்கு ஏழுமோ ஏழாதோ, எங்களுக்கு ஏழுமென்றதை நீர்தான் செய்து எங்களுக்கு தாரு, எங்களுக்கு ஏறாம இருக்கிறதை நீர்தான் அப்படி அனுமதிக்கிறேன். அதனால எங்களோட பிளத்தில இல்ல, உண்மையில தான் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். இந்த பூமியில மட்டுமில்ல இனி வரப்போற உலகத்துக்கு. அதனால நீர் காக்க எங்கட கடவுளங்களை காப்ப, காக்காம போனாலும் பரவாயில்லை. ஆனா அங்க காக்காம போனா கடவுள் கண் இல்லையா இது இல்லையா எவ்வளவு நேர்த்தி வச்சா என்ன கடவுள் கிழிச்சு விட்டாரு எனக்கு. அதான் அவரோட பாசைகள் கடைசியில. ஆனா எங்களுக்கு இவ்வளத்தையும் நன்மையை பெற்றுக் கொண்ட நாங்கள் இந்த தீமையை அவர்கிட்ட இருந்து பெறக்கூடாது. அதனால அவருக்கு தெரியும் எப்படி அதை டீல் பண்றேன்னு. எந்த வழிகள் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான்னு மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுல நமக்கு கடவுள் செபிச்சாத்தான் கடவுள் எங்களுக்கு எல்லாம் தருவார், ஐயோ அது இல்லாட்டி எங்களை பாதுகாக்க மாட்டார் என்ற இந்த அவிசுவாசிகளுடைய ஸ்டைலில் எங்களுடைய அது விக்கிரகங்கள் தங்களோட பயத்தை பூச்சாண்டிய இல்லாமல் ஆக்குறதுக்கு தாங்களே வீட்டிலோடையும் பல்லுகள் பெருசாயும் பெரிய பாம்புகளோடையும் தாங்கள் பயப்பட்டதை அதுல போட்டுட்டு அதை நம்பி வழிபட்டு கொண்டிருக்குது. எங்கட கடவுள் சகலத்தையும் படைச்சவர், மனுஷனுக்கு என்ன வேணுமென்று அவருக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஆகாயத்து பறவைகளே போஷிக்கிற கடவுள் எங்களை போஷிக்காம விடுவார். அதனால அவர்கிட்ட நாம வாரது ஏதாவது கேட்டு பெற்றுக்கொண்டு போக இல்லை. அவர் எங்களை படைச்சதுக்காயும் இன்றைக்கு வரைக்கும் அவற்ற வழிகளை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறதாலேயும் நன்றி செலுத்திட்டு இன்னும் நீர் வைக்க சித்தமா இருந்தா அதுலயும் உனக்கு பிரியமா நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அவர்கிட்ட நன்றி சொல்லி கேட்டுட்டு போதா நாமல் சேர்ச்சிக்கும் நாமல் ஜபத்திலையும் போறோம். மற்றபடி என்ன செய்யணும் என்ன தரணும் அவருக்கு வடிவா தெரியும். அதனால எங்கட வேலைக்காரன் இல்ல கடவுள். இதை நாம விளங்கி இருக்க வேணும். இது நாம முதலாவது தரம் எங்களுக்கு ரட்சிப்பு வரைக்க நாம பாவத்தை உணர்ந்து பாவத்தை இது பாவம், ஐயோ கடவுளுடைய கோபம் அப்படி, ஐயோ கிறிஸ்து எவ்வளவு நேசம், ஐயோ இது கடவுளே இப்படி எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார் என்ற அந்த விஷயத்துல இந்த உலகம் எவ்வளவு மாய, ஐயோ எவ்வளவு ஒரு பொய்யால நாமளெல்லாம் நிறைஞ்சு இப்படி வாழ்ந்தோன்னு ஆக்களுக்காக இல்ல கடைசியில் இப்படி வாழ்ந்திருந்த நாங்கள், ஐயோ பேப்பர்ல பேர் வரணும் அதுல இது வரணும், கடைசியில அப்பையும் ஏதோ கத்தருக்கு மைனியம் ஆனா நமக்கு வர பேப்பர்ல பேர் வராட்டி அதோட மூஞ்சி எல்லாம் விழுந்து போயிடுமா. என்ன நடக்குது? நாம கத்தர
அப்படியே நடிச்சு எங்களோட சொந்த லாபங்களுக்கு தான் கத்தரை தேடுனாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம தொஞ்சு போயிடுவோம். ஆனா கத்தருக்காக தேடுனா கடைசி வரைக்கும் தொய்ய மாட்டோம். தொய்யேல அதுங்களால். அதனால நீ என்னட்ட எந்த சத்தியங்களை என்ன பற்றி நான் ஆரண்டத காதால கேட்டு அதுகளை அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்ட விதத்தை முதல் யோசிச்சுப்பேன். அந்த அன்பில இருந்து தட்டி எழுப்ப நுண்ண அதை நினைக்கல ஒரு இனிமை வரையில, அதை நினைக்கல ஒரு உற்சாகம் பிறக்கல, அதன் அந்த காலத்தை அந்த யோசனைகளை நினைக்கல உனக்குள்ள ஒரு உசிரோட்டம் வரையில. அதான் நான் செய்யறேன். அதை நினைச்சு கைக்கொள் மனம் திரும்ப. என்னதை கைக்கொள்? அப்ப என்னத்தை எல்லாம் செய்தியோ இப்ப அதே மாதிரி செய். ஆகையில மனம் திரும்ப அதுல இருந்து இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இதுக்கு பேர் தான் விழித்திடுற, இதுக்கு பேர் தான் வாட்ச்ஃபுல் ஆயிரு, இதுக்கு பேர் தான் விழிப்பாயிரன்னு நான் சொல்லுறது. நீ இப்படி விழிப்பா இல்லாட்டி நான் உனக்கு மேல இப்ப வந்து உன்னை போட போறேன் உனக்கு தெரியாது. திருடன் வர்ற மாதிரி வருவேன். திருடன் உன்னோட சொல்லிட்டு வர மாட்டான். நான் இப்ப வாரேன், நான் களவெடுக்க வாரன், ஒரு 3 மணிக்கிடையில நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு வர்றேன். எப்ப வருவான்னு தெரியாது. 4 மணியோ 3 மணியோ அவன் 12 மணியோ. ஆனா திருடன் உனக்கு தெரியாத விதத்துல அவன் வருவான், நீ எதிர்பாராத நேரத்தில். அவன் சொல்ல காலமையும் பெறலாம். ஆனா நீ அந்த வீட்டுல இருக்கிறியா இல்லையான்றத வடிவா நோட்டமிட்டு போட்டு அவன் வரலாம். திருடன் வரையக்கல என்னத்துக்கு வாரான்? திருடன் உன்னட்ட இருக்கிற திறமான விஷயங்களை அடிச்சு கொண்டு போதான் வாரான். அதனால உன்னட்ட இருக்கிற மிச்ச கொஞ்ச நஞ்சம் இருக்கிறல்ல அந்த உள்ளதையும் எடுத்துருவேன். ஆண்டவர் சொன்னாரல்ல, இல்லாதவன்கிட்ட இருந்து உள்ளதையும் புடுங்குவேன். நீ தந்ததவனுக்கு உண்மையா இல்ல, நிறைய விஷயம் விட்டுட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சத்தையும் தட்டி எழுப்பி திருப்பி பழைய நிலைமைக்கு வரப்ப அப்படி இல்லையா உள்ளதையும் புடுங்கிக் கொள்றது. நான் இந்த பின்னிலைமை முன்னிலைமையில அதிக கேடா இருக்கு. இதான் கடைசி முடிவு. அயால இத ஆண்டவர் இந்த இடத்துல கதைக்கிறேன். இப்ப இந்த விஷயத்தை அவர் சொல்லிக்கல அதை வெறுக்கிறார இல்ல, பேசிக்கா பயமுறுத்துற. திருடனை போல வருவ பயமுறுத்தல நான் இங்க வருது. அப்ப அதை நோட் பண்ணி வைக்கணும். நாம் பயமுறுத்தல் என்ன? திருடனை போல் வருவேன், திருடனை போல வருவேன். என்னொரு பயமுறுத்தல் என்ன? ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கிடுவேன். ஜெயம் கொள்ளாட்டி கிறுக்குவேன். அதாவது உச்சக்கட்ட பயமுறுத்தல் த்ரெட்னிங் தான் பேசிக்கா. இது நான் பயமுறுத்துறேன். ஏன் கடவுளை இப்படி பயமுறுத்துறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறத பயமுறுத்துறேன். இதே இந்த பயமுறுத்தலை கேட்டாலும் ஒழுங்கா வந்துருங்க. பயமுறுத்துறேன். திருடனை போல உண்மையில் வருவேன் கொஞ்சத்துக்கு வாரேல அங்க இது மற்ற சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி எபேசு சொன்ன மாதிரி ஏன் ஆண்டவர் எபேசு சபைக்கு வந்த வருவேன் என்று சொன்ன சீக்கிரமா வருவேன். விளக்கு தண்டை இல்லாமலாக்க, சபையே இல்லாமலாக்க. அப்ப உனக்கு மேல நான் வருவேன்டா இருக்கிறதுலே கணக்க அங்க செத்து போயிடுது. இருக்கிற கொஞ்சத்தையும் புடுங்கிக் கொள்ள வருவோம்னா அப்புறம் அங்க இனிமேல் சபையில் உன்ன விளக்கு தண்டம் இல்லாமலாக்கணும். அந்த பயமுறுத்தல நம்மளுடைய அர்த்தம். அதே போல பேரை கிறுக்கி போடுவேன் ஜீவ புஸ்தகத்திலே. இப்ப இதனுடைய அர்த்தம் ஆண்டவர் கிறுக்கிட்டார் என்ற அர்த்தம் அல்ல, அல்லது கிறுக்க முடியும் என்ற அர்த்தமும் இல்லை. என்ற ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதுக்கு ஜீவ புத்தகம் ஒரு புத்தகம் இல்லை. புத்தகங்கள்ல நாம வெட்டுறது பேர் வெட்டுறது என்றது நமக்கு தான் மனுஷனுக்கு தான் தெரியும். டாப்ல இருந்து பேர் வெட்டியாச்சு அல்லது சமுத்தியில வர்ற லிஸ்ட்ல இருந்து கூட பேரை வெட்டிட்டேன் என்றெல்லாம் தெரியும். அந்த பேரை வெட்டுவது எவ்வளவு
ஒரு பாரதூரமான விஷயம் நமக்கு தெரியும், பேர் வெட்டுப்படுகிறது. அதால இப்படிப்பட்ட இழப்புகள் நமக்கு இருக்குது. மற்றபடி பரலோகத்தில் ஒரு புத்தகமும் இல்ல, பரலோகத்தில் இந்த மெட்டீரியல் விஷயம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நமக்கு விளங்கத்தக்க விதத்தில் இந்த அடையாளத்தை கதைக்கிறார். புத்தகம் பைபிள்ல கடவுள் பராமரிக்கிற 4 புத்தகங்கள் பைபிள் கதைக்குது ஒரு அளவுக்கு. அதை விட கதைக்குது இல்ல. இந்த 4 புத்தகத்தை பற்றி ஒரு அதை பார்ப்போம். 4 புத்தகம். ஒன்று நாம இதை பார்க்கிற ஜீவ புஸ்தகம் ஜீவ புத்தகம். இரண்டாவது நாமல் புத்தகம் ஞாபகப்படுத்துறது ஒன்று. இரண்டாவது நாங்கள் தேவனுடைய ஆணைகள் அனாதி தீர்மானங்கள் எழுதப்பட்ட புத்தகம். அனாதி தீர்மானம். அனாதி தீர்மானம் எழுதப்பட்ட புத்தகம். அனாதி தீர்மானம் எழுதப்பட்ட புத்தகம் சங்கீதம் 139:16. அல்லது கடவுளின் ஆணையின் புத்தகங்கள் என்று சொல்லலாம். என் எலும்புகளில் ஒன்றும் உருவேற்படாத அந்த விஷயங்கள் உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அதுல என்ன புத்தகம் என்ற பேர் இல்லை. அதுல நாங்களாம் அப்ப என்ன இந்த பூமியில என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் என்று சொல்றதுக்கு கடவுள் ஒரு புத்தகத்துல அந்த பிளான் பண்ணி அவர் வச்சிருக்கிறார் என்றதை எங்களுக்கு வேதம் காட்ட வலிக்கிறது. அப்ப அத the book of decrees, அதாவது ஆணையின் புத்தகங்கள், என்ன நடந்துற வேணும், என்ன விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேணும் என்ற புத்தகம். இரண்டாவது கடவுளுடைய சர்வ ஞானத்தின் புத்தகம். சர்வ ஞான புத்தகம். சர்வ ஞான புக் ஆஃப் omniscience. வெளிப்படுத்தல் 20:12. வெளிப்படுத்தல் 20:12. அவற்ற ஞானத்தில் அவங்களுக்கு தெரியும் நியாய தீர்ப்பில் புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்ப அது என்னென்ன விஷயம் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் யார் யார் என்ன செய்தது என்றதெல்லாம் இப்ப அவ்வளவும் அங்க காட்டப்பட கதைக்கப்பட போகுது வேதமங்களுக்கு கதைக்க. அப்ப அதனுடைய தான் புத்தகத்தில் அதை எழுதி வைக்கப்படல. தேவண்ட அவற்ற ஞானம் அது அவளத்தையும் அவர் என்ன ஒரு தன் படைப்புகள சகல செயல்பாடுகளும் அவர் ரெக்கார்டாகி அவர் வச்சிருக்கிறார். அது நாம சொல்றோம் அது சர்வ ஞான புத்தகம். அதுக்காக ஒரு புக் அங்க பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. மூன்றாவது தனது சபையின் விசேட பராமரிப்பு புத்தகம். தனது சபைக்குரிய விசேட பராமரிப்பு புத்தகம். வெளிப்படுத்தல் 5:1 ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைகளை உடைச்சு தன் சபையினுடைய பாதுகாப்பையும் சபைக்காக உலகத்தையும் மற்றதையும் எப்படி அவர் மூவ் பண்ண போற அவ சபையினுடைய பராமரிப்புக்காக அவர் வச்சிருக்கிற புத்தகம் அது. அதுதான் நீங்க நாம சொல்ற மத்த மல்கியாவும் இந்துக்களா வந்துடும். மல்கியாவும்
சபை அவற்ற சபை மக்கள் தன்னை பற்றி என்ன கதைக்கிறீனம் என்ன தைதன்றீனம் என்றதுல அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த புத்தகம் சபையினுடைய விசேட பாதுகாப்பும் பராமரிப்பு. நாலாவது சொல்லி முதல் சொல்லிட்டேன் புக் ஆஃப் லைஃப், அது ஜீவ புத்தகம். ஜீவ புத்தகம் என்று சொல்லுறது கடவுள் தந்த மகிமைக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். கடவுள் தன்னுடைய மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பெயர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம். ஆல்ரைட். சோ ஜீவ புத்தகம் அதாவது உயிரோட இருக்க போற யாக்களோட புத்தகம். இப்ப நாம விசுவாசம் படிச்சினாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறது, எத்தனை பேர் தள்ளிவிடப்படுகிறது என்ற நம்பர் உலகம் படைக்கப்படுறது முன்னுக்கே முடிவு பண்ணப்பட்டாச்சு. ஆகையால அந்த நம்பரோட ஒருவரும் கூட்டவே மேலாது, அதுல இருந்து கிறுக்கி குறைக்கவே மேலாது. விளங்கு. அப்ப உங்களுடைய புத்தகத்துல இருந்து இந்த பேரை கிறுக்கி போடும் என்று மோசே மண்டாடிக்க ஏதோ ஆண்டவர் பெண்ணும் கையும் புத்தகத்தோட இருக்கிறார் என்ற படம் எங்களுக்கு காட்டப்பட இல்லை. அது ஒரு உருவக நட. அதாவது கடவுளுடைய மக்களாக அவற்ற பராமரிப்பும் அவற்ற மகிமை கண்டும் தெரிஞ்செடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அவற்ற அந்த மகிமைக்கு ஏதுவில்லாத விதத்தில் போனா அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பாரதூரமா எங்களுக்கு இருக்கும், அதால நாங்கள் எவ்வளவு துன்பப்பட போறோம் என்றதை காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். அப்ப உங்க பேரை கிறுக்குவர் என்று ஆண்டவர் சொல்லிக்கல. இந்த இடத்துல உண்மையில அவர் மற்ற பக்கம் தான் கேட்கிறார், நான் கிறுக்கி போடாமல் என்றான் அவர் கதைக்கிறார். அப்ப அதைத்தான் நாங்கள் மற்ற பக்கம் அப்படி என்ன ஜெயம் கொள்ளாட்டி கிறுக்கப்படும். அப்ப உண்மையில ஆண்டவற்ற அகராதியில தோக்குற அந்த கதையே இல்லை. அதனால யாராவது தோக்குறீனாமோ அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே அந்த தெரிஞ்சொல்லப்பட்ட ஆக்களுக்கு இல்ல. அதான் அந்த முடிவு. ஆனா உனக்கு என்ன சரி நீ இல்லையே, நான் உனக்கு எல்லாம் தந்து இருக்கிறேன், நீ அந்த தேவ பலத்தோட போராடி வெல்ல, அதுக்கான வழிகளும் சொல்லிட்ட இல்ல. அது சாகைக்குள்ள நம்மளுக்கு நாம கடைசியில் அந்த ஆளை பற்றி ஒரு முடிவுக்கு வரலாம், இந்த ஆள் பேர் இருந்துச்சா இல்லையா. ஏண்டா போர் நாம சாகும் வரைக்கும் இருக்குது, கடைசி வரைக்கும் ஓட்டம் ஓடி ஜெயிக்கவர். எப்ப நாம ஜெயிக்கிறோம் கடைசியாத்தான் சாகைக்குலாம் தெரியும். அதனால அது வரைக்கும் நாம பேர் கிறுக்கப்படாம இருக்கிறதா அல்லது ஜெய்வசல இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு போர்லையும் நாம வெல்லுறதே சிலவளை நாம பின்னிட்டு நாம ஓடேக்கல அல்லது தட்டி எழுப்பி அவர் புறாயங்களை கொண்டு வரலையும் விஷயங்கள் இருக்குது. அதனால நாங்கள் மரிக்கும் வரைக்கும் நாம சொல்ல மரண படுக்கைக்கு போகும் வரைக்கும் நான் நல்ல போராட்டம் போராடினேன் என்ற வாசனம் வருதா, ஐயோ நாங்கள் போர்ல தோத்து இப்படி போயிட்டோம் அந்த ஆளுக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல ஆண்டவர் அப்ப அந்த எச்சரிக்கைக்குள்ள பயமுறுத்தேக்குள்ள அதனுடைய தற்காலிக விளைவுகள் எப்படி இருக்கும் என்றது உனக்கு விளங்கணும் என்றது. எபிரேயர் புத்தகத்திலேயும் அப்படிதான் நான் சொல்றேன். ஒரு நேரம் ஆக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்டு பரம ருசிவாக்கு பரிசுத்தாவியானவற்ற கிரியைகளை எல்லாம் தங்கட வாழ்க்கையிலையும் அனுபவிச்சு. ஆனா அதுகள் எல்லாத்தையும் பிறகு வேண்டாம் என்று சொல்லி காலுக்குள்ள மிதிச்சு தூக்கி போட யாராவது யோசிச்சா எப்படி இருக்கு நிலைமை? இப்ப என்ன நடக்குது? அப்படி யாராவது செய்தினம் என்றா அவர்கள் ஒரு நாள் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதையாக்கள். ஏன்னா ஜீவ புத்தகத்துல பேர் எழுதி இருக்கா அந்த ஜீவனோட இருக்கிறோம் பேர் என்ன ஜீவ பள்ளிக்கூடத்துல சேராமலே என்னென்ன ரெஜிஸ்டர்ல பேர் எழுதுறது? நீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்த ரெஜிஸ்டர்ல உனக்கு பேர் வர்றதுக்கு தெரிஞ்சு கொள்ளப்படாம என்னென்று உன்னை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறது. அதனால ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேர் கிறுக்கி போடப்படுறது இல்ல. ஆனா ஒரு டிராப்ல இருந்து பேர் கிறுக்கி போட்டா வெட்டினா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றதை நீ
யோசிச்சுப்பா, அப்படி இருக்கும் உனக்கு நிலம். அதான் ஆண்டவர் கதைக்கிற த்ரெட்னிங் எல்லாம் அதான் பயமுறுத்தல்கள். அந்த பயமுறுத்தி எங்களை அவர் தூண்டி எழுப்பி விடுற. கவனமா நடவுங்க. அவர் பல சந்தர்ப்பத்தில் அப்படி செய்கிறார் இயேசு கிறிஸ்து. நீ பாவம் செய்றத விட அந்த கண்ணை புடுங்கி போடுற. அதுக்காக என்ன கண்ணை புடுங்க சொல்றாரு? நோ, கண்ணை புடுங்கினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எவ்வளவு இந்த வாழ்க்கையில பிரச்சனை, அதால எவ்வளவு நீ அனுபவிக்க போற. உங்க கைய வட்டி போடுற, பறிச்சு விடு. ஒரு சின்ன விரல்ல ஒரு பெரிய விரல்ல ஒரு புண் வந்தாலே படுறவாடு. ஒரு கையே இல்லாம போனா வாழ்க்கை அதோட முடிஞ்ச மாதிரி. அப்ப ஏண்டா எரி நரகத்துல எரிகிற அந்த கிகன்னாவை விட இது பரவாயில்லை. எங்களை உலுப்பி பயமுறுத்தி அவர் எங்களை நரகத்துக்கு போகிறதுக்கு அப்படி கதைக்கிற. அங்க போங்க கூடாதுன்றதுக்கு அவர் எங்களை பயமுறுத்துற. இங்கேயும் அதே பயமுறுத்தல்ல. சர்வசப பயம். கவனம் கவனம். நீங்கள் ஒழுங்கா எழும்பிருங்கோ, இல்லாட்டி கிறுக்குவன் பேர். ஆகல இந்த பயமுறுத்தல்களும் அங்க சொல்லப்படுது இந்த சபைக்கு. இதுல இருக்கிற கடைசி கட்டையாக்கள் அந்த ஒரு சில 4வது வசனத்தில் அவங்களையும் பார்த்தா, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. இவன் இந்த அசுசிப்படுத்த வஸ்திரத்தை அசுசிப்படுத்துறது அதுக்கு ஆப்போசிட்டா வெள்ள வஸ்திரம். அதாவது வெள்ள வஸ்திரத்துல வெள்ள ஷர்ட்ல ஒரு சின்ன கருப்பு டாட் போட்டு விழுந்தாலும் சரி, அல்லது ஒரு கரல் மார்க் படிஞ்சாலும் சரி, அதை போட்டு உறைஞ்சி என்ன செய்தாலும் அது போவாடி என்னென்ன பிரைஸ் கிவிங்க்கு அதை போட்டு கொண்டு போகிறது, என்னென்ன ஒரு ப்ரோக்ராமுக்கு அதுகளை போடுறது. அப்ப ஒரு சின்ன டாட் பிரச்சனைகள் வந்தாலும் அது பிறகு நம்ம அந்த பெர்ஃபெக்ட்னஸ் அதுல இல்லாம போயிடுது. அப்ப அந்த அசுசிப்பட்ட வஸ்திரம் என்றது அடிப்படையில தேவனுக்கு முன்பாக நிறைவான கிரியைகள் செய்யாத அந்த நீதியின் சால்வை கொண்டிருக்கிறாங்க. நீதி தேவன் எதிர்பார்த்த நீதியா இருக்கும், பரிசுத்தம் தேவனை பரிசுத்தமா இருக்கும். நாமல் அழுக்காக்கி கொண்டு ஆனா தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிறோம், அது எப்பயுமே கரைதான், அசுசி. ஆண்ட சொன்னார், நான் உனக்கு முன்னால வைக்கிற இவ்வளவு பிரச்சனைகளையும் சாகாம உசிரோட இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க கரப்படாத அசுத்தமான வஸ்திரம் இல்லை, அவங்க பெர்ஃபெக்டா தான் எனக்கு முன்னால இருக்கிறாங்க. அதனால அவங்க என்னோட கூட வெண்வஸ்திரம் செஞ்சு மின்னு நடப்பாங்க. நமக்கு திரும்பி படிக்கல நாம பார்க்கிறோம், பரலோகத்திலையும் போய்க்கல அந்த ஆத்துமாக்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு அவர் போய்க்கல அவர் வெண்வஸ்திரம் தரிச்சவராக நடக்கிறார் என்று வேதம் சொல்லு. அந்த ஒயிட் ரோப் இதனுடைய அர்த்தம் காங்கரஸ், வெண்டவங்கள். வெண்டையாக்கள் வெள்ளரியாக்கள் என்ற வெள்ள உடுப்பு, வெள்ளையிலையோ அங்கெல்லாம் டொட்டா தான் கிடக்கு. அப்ப இந்த வெண்வஸ்திரம் தெரிஞ்சு என்னோட நடப்பா கிறிஸ்துவோட மிக நெருக்கமான ஐக்கியத்திலே மாவட்ட பிரசனத்திலே நீ அங்க இருப்பாங்க என்னோட. ஆனா இங்க அவங்க வஸ்திரத்தை அது நான் யோசிச்ச மாதிரி இங்க யோசிக்கும், நான் விரும்புற மாதிரி இங்க நடக்கும். இங்க அப்படி நடக்காது, அங்க வந்து என்னோட நடக்கிறது. அதான் அந்த சில பேர் அப்படித்தான் செய்வாங்க. இது எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க ஒழுங்கா ஜெயம் கொண்டிச்சீங்கன்னா உங்களுக்கு மண் வஸ்திரம் தருவேன். நான் ஜெயம் கொள்றவனுக்கு பெண் வஸ்திரம் என்னோட இந்த கம்பெனி என்னோட சேர்ந்து நீங்கள் முகமுகமாய் காணுற அந்த பாக்கியம் அது என்னோட நித்தியமா இருக்க போகுது. ஆகல அதை நான் தருவேன். ஜெயிக்கிற உங்களுக்கும் நான் கட்டாயம் அதை செய்வேன். இப்ப இதுல இருக்கிற அந்த பாயிண்ட் என்னடா, 4ஆம் வசனத்துல ஒரு விஷயம் நம்மள விளையல. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் என்று எங்களுக்கு சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல அது சில பெயர்கள், நேம், few names இப்படிதான் பைபிள் கதைக்கு. நாமம், சில நாமங்கள் இருக்கிறார்கள், சில நாமங்கள் நேம், சில பெயர்கள் சர்தையில் உனக்குண்டு. ஒரு சில பேர் அவனோட பேரை சொல்ல தெரியுமா, அவங்க அசுசிப்படாத வஸ்திரத்துடைய ஆட்கள். அப்ப இதுல அது விழுந்திருந்தா தான் அந்த
பேர் பெயர் நாமம் நாமம் எல்லாம் அது சரியான முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சேர்ச்சினுடைய அவாவே என்ன, ஆட்களுக்கு முன்னால பேர் எடுக்கிறது. ஆனா அங்க சில பேர் கர்த்தருக்கு முன்னால பேர் எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில பேர் இந்த சபையில இருக்கிறாங்க. அந்த பேர்கள் யாருன்னு எனக்கும் தெரியும், அவங்க உனக்கும் தெரியும். ஆட்களை அவங்க மனுஷருக்கு முன்னால பேர் எடுக்க யோசிக்க இல்லை. ஆயாலதான் அவர் சொன்னார், ஜேன் போன்றவனுக்கு பேரை நான் வச்சிருப்பேன். பேர் 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 திருப்பி திருப்பி நாமன் நாமன் நாமன். அதே மட்டும் இல்ல, பிதாக்கு முன்பாயும் தூதருக்கு முன்னாலேயும் என்னடா போயும் போயும் செத்து போற இந்த நிழல போல இருக்கிற மனுஷனுக்கு முன்னால பேரை பற்றி கதைக்கிறீர்கள். நித்தியமா இருக்கிற பிதாவுக்கும் பரிசுத்தமான தூதருக்கு முன்னால அந்த பேரை நான் கூப்பிடுவேன். அப்ப எவ்வளவு மைண்டியா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அந்த பேர் அங்க கூப்பிடுறதுக்கு பாருங்கடா. ஆட்களுக்கு முன்னால பேர் எடுக்கிறதுக்கு இங்க திரிகிறீர்கள். இதான் ஆண்டவர் பேசுறார். உனக்கு பேர் தான் இது. நித்திய அந்த உலகத்துல கடவுளுக்கு முன்னாலே நான் கிறிஸ்துவா பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு, அதுதான் பெரிய மகிமை. ஆட்களுக்கு முன்னால இந்த ஜுஜிபி ஆட்களுக்கு முன்னாலே நான் பேர் எடுக்கிறது நடிக்கிறீர்கள். நீங்கள் நடிக்காதீங்களா, ஜதார்த்தமா வாழுங்கோ. அங்க பேர் சொல்லுவேன் நான். அதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு. உனக்கு பேர்லாம் விருப்பம். எனக்கு முன்னால பேரெடு, பிதாக்கு முன்னாலே தூதருக்கு முன்னாலே பேர். அது பெரிய கணம். அது நினைச்சு பார்க்கலாத பூரி ஆனந்தம். எந்த பேரை கூப்பிட்டுட்டோம், எந்த பேரை சொல்லிட்டேன், எந்த பேர் வரைய இல்லை என்றாலே ஒரு பெரிய யோசனை நமக்கு. என்ன நம்மள பேரை கூப்பிடுறீல, எந்த பேர் இல்லையோ இந்த லிஸ்ட்ல. ஆண்ட சொன்ன ஆட்களுக்கு முன்னால இந்த பேர் கதை வேண்டாம், எனக்கு முன்னால பேர் எடுக்கிறத பார்த்துக்கோ. அதனால எங்கேயும் நான் எனக்கு முன்னால வாழ்ற வாழ்க்கை ஒழுங்கா வாழ்ந்துகள். போதகருக்கு முன்னால பேர் எடுக்கிறதும் வேண்டாம், சபையாக்களுக்கு முன்னால பேர் எடுக்கிறதும் வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால பேர் எடுக்கிறதுக்கு வாழ்ந்தா சரி. அவர் நம்மள பேர் கடைசி நாள்ல அவர் எல்லாருக்கும் முன்னால கூப்பிடுற பேரா இருக்கும். அந்த பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிற பேரா இருக்கும். அதை கவனிச்சா சரி. இதான் இந்த சபை நடிக்கிற யாக்களுக்கு கடவுள் கொடுக்கிற கடைசி அந்த ஆலோசனை. இல்ல, உனக்கு பேர் தானே வேணும், நடிக்காத, ஜதார்த்தமா நான் சொன்னபடி வாழ், பேரை பெருமைப்படுத்துவன் உலகத்துல கடைசியில. அயல கத்தராமே நமக்கண்டு அவர் அந்த பேரை வச்சிருக்கிறார். அவர் கூப்பிடுவார், கிறிஸ்து கூப்பிடுவார். அந்த மகிமைக்காயும் அந்த லெவல்லையும் நாம இந்த உலகத்துல வாழ கிறிஸ்து கிருபையா இருப்பார்.